ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஊட்டி சீரீஸ் 2 தாங்க பார்க்க போகிறோம். சீரீஸ் 1ல் மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ரோட் ட்ரிப்பையும் தொட்டபெட்டாவையும் வந்து நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ அதை யாரும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி தாங்க பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா ஊட்டி டு தொட்டபெட்டா போகிற வழியிலேயே வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. இதான் தொட்டபெட்டா ரோடு. ஸோ அதோட கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஃபேக்ட்ரியுமே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஈகிள்ஸ் டேர் அட்வென்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு வே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்குங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணிட்டு போகணும். ஸோ இதுக்கு மேலே ஏறினீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஃபேக்ட்ரியுமே ஆப்போசிட்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவங்க நமக்கு ஒரு டேக் மாதிரி கொடுத்தாங்க. அதை வந்து கையில் வியர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி போகலாம். ஏன்னா உள்ளே போனோமே சாக்லேட்டோட ஸ்மெல் வந்து நம்மளை அப்படியே இழுத்துருச்சு. அதனால் ஃபஸ்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிட்டோம். சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்து என்ட்ரி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 30 ருபீஸ் வாங்கினாங்க. உள்ளே போனோடனையும் அந்த சாக்கோ பீன்ஸை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட ஸ்மெல் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இங்கே வந்து சாக்லேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சாக்கோ பீன்ஸை கிரைண்ட் பண்ணி ஒரு சாக்கோ மாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த க்ரீமோட மில்க் பவுடர், சுகர் இதெல்லாம் வந்து சில மெஷர்மெண்ட்ஸ் அவங்க சொல்கிறாங்க. அதை வந்து விஷுவலாக அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அந்த மெஷர்மெண்ட்டில் அவங்க ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடுறாங்க. ஸோ இப்போ வருது இல்லைங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா சாக்லேட்டு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாக்கோ பட்டரையும் இதில் ஆட் பண்ணி சில டெம்பரேச்சரில் வச்சு இதை கிரைண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒயிட் சாக்லேட்டும் வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் வந்து லைட் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரா சாக்கோ பீன்ஸுங்க. ஸோ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணால் இந்த ஸ்டேஜில் தான் அவங்க வந்து கிரைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நமக்கு வந்து விஷுவலாக வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சாக்லேட்ஸ்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு ட்ரேயில் நம்மளுக்கு வந்து ஃபில் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற ஷேப்லேயும் அந்த சைஸ்லேயும் வந்து அவங்க கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே போக போக அந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர்ஸ் வந்து நம்மளை ரொம்பவே டெம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அதே மாதிரி இங்கே வந்து நிறையா ஃப்ளேவர்ஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸும் அவங்ககிட்ட இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 65+ சாக்லேட்ஸ் வந்து அவங்க வந்து இங்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ எல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி டார்க் சாக்லேட்ஸ் வந்து எந்த அளவுக்கு பண்ணுவாங்க, எந்த அளவுக்கு சாக்கோ பீன்ஸ் வந்து ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மெஷர்மெண்ட்ஸு இது எல்லாமே வந்து அவங்களுக்கு விஷுவலாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அது பார்த்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஒரு லைவ் ப்ராசஸ் பண்ணுற இடத்துல நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து அதை வாங்கி டேஸ்ட் பண்ணுறதே அது ஒரு நல்லாயிருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துட்ருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட்ஸ்ன்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட்ஸை வந்து ஷேப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஷேப் வந்ததுக்கப்புறம் அதை வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் வந்து அவங்க வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சாக்லேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே வந்து பேக்கிங் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா சாக்லேட்ஸ் அந்த பாரை வந்து எப்படி வந்து அவங்க பிரித்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. விசிட்டர்ஸ் நிறையா பேர் வராங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கும் அந்த ப்ரொடக்ஷனுக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிறதுனால நடுவில் ஒரு கிளாஸ் டோர் மாதிரி வச்சுருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸை வந்து பார்த்துக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க வியர் பண்ணியிருக்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃப்டியாக அவங்க வந்து க்ளீனாகவும் சேஃப்டியாகவும் வந்து சாக்லேட்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டைப் ஆஃப் சாக்கோ பார் சொன்னாங்க. அதே மாதிரி இது வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் மேலே அந்த சாக்கோ க்ரீமை வந்து அவங்க வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ரொம்பவே பார்க்க டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த அரோமாவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் இதெல்லாம் பேக்கேஜிங் ஏரியாங்க. நம்ம வரவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரியாக ஒரு சாக்லேட் பார் வந்து கொடுத்தாங்க. இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 4 பேர் போயிருந்தனால 4 பார் கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லி. உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. சாக்லேட் லவராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இது வந்து ஒரு டைரி மில்க் ஃப்ளேவர் இருக்குது இல்லைங்களா. டைரி மில்க் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாக்லேட்டுங்கிறதுனால டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாக்லேட்டை டேஸ்ட் பண்ணிக்கிட்டே வெளியில் வரப்போ இவங்களோட சாக்லேட் சேல்ஸ் கவுண்டர் இருந்துச்சுங்க. அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இருந்துச்சு. நமக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிக்கலாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே போனதுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான டீ லீவ்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நிறையா கட் பண்ணி ஒரு இடத்துல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருந்தாங்க. அடியில் வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணி ஹாட் ஏர் வந்து அதுக்கு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா டீ லீவ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாகவே மாய்ஸ்சர் வந்து நிறையா இருக்கும். இதை உடனே கிரைண்ட் பண்ணால் அது வந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணி அதை கிரைண்ட் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி அவங்க 24 hours வந்து செட் பண்ணுவாங்களாம். பெர் ஹெட்டுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 10 ருபீஸுங்க. உள்ளே போகிற இடத்துல அங்கங்கே ஹிஸ்ட்ரி ஆஃப் டீ பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க.
பார்த்தீங்கன்னா, டீ ஃபேக்ட்ரிக்குள்ள நடக்கிற எல்லா லைவ் ப்ராசஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, விஷுவலா வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. ரொம்ப பார்க்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நெறைய டீ வெரைட்டீஸ் வந்து இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்றதா வந்து அவங்க சொன்னாங்க. ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்துச்சு. இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்து லைவா எப்படி பண்றாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக, இப்ப நாங்க வந்து ஃபேக்ட்ரிக்குள்ள என்டர் ஆயிட்டோங்க. இங்கேயும் அதே மாரி தான் கிளாஸ் டோர்ஸ் மாரி வச்சிருந்தாங்க. மேலருந்து நம்ம வந்து வியூ பண்ணிக்கிற மாரி இருந்துச்சு. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் வந்து உள்ள நடந்துட்டுருக்கு இப்போ. இவங்களோட டாப் வெரைட்டீஸ் ஆஃப் டீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேக்கு வச்சிருந்தாங்க. அதே மாரி வந்த ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த எல்லா வெரைட்டிலயுமே வந்து டீ குடுத்தாங்க. நாங்க வந்து இதில நார்மல் டீ, மசாலா டீ, கார்டமம் டீ, இஞ்சி டீன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வெரைட்டிலயும் ஒவ்வொரு டீ வாங்கி டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. நம்ம என்ன டீ வெரைட்டி கேட்டாலும் அவங்க வந்து உடனே நமக்கு வந்து அத சர்வ் பண்ணாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. அதே மாதிரி பெஞ்ச்மார்க் பத்தியும், அதோட பிரான்ச்சஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் ஒரு டீட்டெயில்டான ஒரு வியூ வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளேல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஊட்டியில அடுத்து நாங்க எங்கெங்கலாம் போனோம், இன்னும் என்னென்ன பிளேஸஸ்லாம் வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், அங்க என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிற வீடியோலாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. மறக்காம பாருங்க. ஃபேக்ட்ரீஸ்னு வந்தா கிட்ஸுக்கு போர் அடிக்குமே. வேற என்னென்னலாம் இங்க பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பெஞ்ச்மார்க்கோட டூரிசமும் வந்து இங்கேயே இருக்குங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, 5D தியேட்டர், ஹாரர் ரூம், கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு கிட்ஸோட என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நெறையவே இங்க வந்து வச்சிருக்காங்க. நாங்க இது உள்ள போல. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸுக்கு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மறக்காம இங்கேயும் போய் பாருங்க. அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னா, பைக்காரா ஃபால்ஸ் அண்ட் பைக்காரா லேக்கு தாங்க. ஸோ அங்கே என்னெல்லாம் பார்த்தோம், எப்படி என்ஜாய் பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஸ்டே டியூன். தேங்க் யூ. பை பாய்.